அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகளாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குதுங்க. நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் போகிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் காஸ்ட்டுங்கிறது ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக போகுது. அதுபோக நிறைய மாணவர்களால் அவங்களால பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல. ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NCERTன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ கோச்சிங் தர்றாங்க. ஆக்சுவலாக முதல்ல இந்த NCERT அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்க. முக்கியமாக CBSE ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா NCERTயோட சிலபஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே எந்த சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா NCERTங்கிற சிலபஸை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ எல்லா நுழைவுத் தேர்வுகளும் அதை பேஸ் பண்ணி பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக பார்த்திங்கன்னா நிறைய பே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃப்ரீ கோச்சிங் தர்றாங்க. என்ன எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க ஃப்ரீ கோச்சிங் தர்றாங்க. ஸோ அந்த ஃப்ரீ கோச்சிங் எப்படி எடுக்கலாம், ப்ளஸ் அந்த ஃப்ரீ கோச்சிங் மூலமாக நம்மளுக்கு என்ன கெயின், என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ NCERTயோட ஒரு இனிஷியேட்டிவாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சதி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுக்கு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா sathee.iitk.ac.in அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு சதி ப்ரூட்டர் AI அப்படிங்கிற வெப்சைட்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சதி வெப்சைட் மூலம் இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின் 2026 எழுத போகிற மாணவர்களுக்கு கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா இது பெய்டு கோர்ஸ் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IITஸில் படித்த மாணவர்கள், IITயில் ஒர்க் பண்ணுற பேராசிரியர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு JEE மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், JEE பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் CBSE ஸ்கூல்ஸாக இருக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் CBSE ஸ்கூல்லே இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்ன எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா சதி இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜினியரிங் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதேமாதிரி மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. SSC எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பேங்கிங் எக்ஸாம்ஸ், இது போக ஐகேர் எக்ஸாம்ஸ், ப்ளஸ் பார்த்திங்கன்னா CUET. இன்றைக்கி எல்லா நுழைவுத் தேர்வுகளும் CUET கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ CUET கீழேயும் எக்ஸாம்ஸ் போகிறவங்க இதில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னால் IITஸ்லேருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அதேமாதிரி பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்லேருந்துமே கிளாஸஸ் எடுக்கிறதாகவும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் வைஸும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் காமனாக இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் தேவை, என்னென்ன புக்ஸ் JEEக்கு தேவை, நீட்டுக்கு தேவை, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இவங்க கொடுத்துருக்குறாங்க. 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லா ப்ரிப்ரேஷன்ஸ்க்கான புக்ஸுமே இவங்க ஃப்ரீயாக தராங்க. சிலபஸ் முதற்கொண்டு என்னென்ன ஆன்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அவங்க வீடியோஸும் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஜினியரிங் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் தேவை, அதுக்கான வீடியோஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ யாரெல்லாம் JEE எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாமினேஷன்ஸ், ஐகேரோட CUET எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்பவும் ஸ்பெண்ட் பண்ண முடியல கோச்சிங்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த வெப்சைட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் தாராளமாக
கோச்சிங் எடுத்துக்கலாம். இதில் வந்து வீடியோ லெக்சரர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ லெக்சரர்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ஈஸியாக ஸ்கோரும் நல்லா பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஐஐடியோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியோட ப்ரொஃபஸர்ஸுமே எடுக்கிறனால அவங்களால வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸ்கோர்ஸ் வாங்க வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.